ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டைமண்ட் பேட்டர்ன் எப்படி நம்ம வந்து ஜாவால கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். நம்ம வந்து நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நெறைய டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணி நம்ம போயிருப்போம் இன்டர்வியூக்குலாம். நெறைய இதுல போயிருப்போம். சம்டைம்ஸ் வந்து ஒரு சின்ன ஈஸியா ஒரு பேட்டர்ன் போடுங்க. அந்த மாரி நம்மள்ட்ட கேட்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம லேக் ஆகும். நான் இந்த மாரி நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். முன்னக்கூட்டி ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் கிட்ட இந்த இன்டர்வியூல இந்த மாரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நெறைய டிஎஸ்ஏலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். பட் ஆனா அந்த பேட்டர்ன் அந்த மாரி இதுல நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தேன். ஸோ அதுல நான் போய் தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாரிலாம் கேட்பாங்க. ஸோ நம்ம அத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு டைமண்ட் பேட்டர்ன். இந்த இந்த சீரிஸ்ல டே 4 சீரிஸ்ல டைமண்ட் பேட்டர்ன் பார்ப்போம். n நான் 5ங்கிற மாரி குடுத்து. ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்றது 2 டைம் வந்து புரோகிராம கம்பைல் பண்ணணும். நம்ம வந்து ஆப்டிமைஸா பண்ணணும். இது பேட்டர்ன பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து n கியூப் வரதான் செய்யும். ஸோ நம்ம அத கேர் பண்ணக்கூடாது. ஸோ பேட்டர்ன் வந்து அடுத்தடுத்து நம்ம ஐட்ரேட் ஆக ஆக ரோ, காலம் அந்த மாரி இருக்கும்போது வரும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் செய்யணும். ஒரு ட்ரையாங்கிள், ஸ்ட்ரெய்ட் ட்ரையாங்கிள் மாரி ஒரு பாத் கிரியேட் பண்ணணும். ஸோ அது நமக்கு ஃபர்ஸ்ட் எதுல இருந்துன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம வந்து ஸ்டார் போடுறதுனால நம்பருக்கு நம்மளுக்கு வேல்யூ இல்ல. ஸோ அதுல 0லேருந்துனாலும் வச்சுக்கலாம். 0 தென் வந்து n வர i++. இப்போ என்ன பண்றோம், ஃபார் உள்ள வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அதுக்கு நான் வந்து kங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். i -1. ஸோ நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 0 வேண்டாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ n i மைனஸ் அப்படின்னா கரெக்ட்டா வரும். ஸோ k லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ n மைனஸ் i வர. இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அடுத்தடுத்து நமக்கு ஐட்ரேட் ஆயிட்டே இருக்கணும். k kலேருந்து அடுத்தடுத்து ஐட்ரேட் ஆயிட்டே இருக்கணும். ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. நம்மளுக்கு வந்து என்ன பண்றோம், ஸ்பேஸ் நமக்கு வேணும். இந்த k வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஸ்பேஸ்க்கு தான். இப்ப நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல உள்ளதுக்கு சைடுல ஸ்பேஸ் விடுறோம்ல, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். தென் வந்து இது வந்து ரோக்கு யூஸ் பண்றது. i i இருக்கு. i ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ j லெஸ் தென் ஆல்ரெடி 1 யூஸ் பண்றதுனால 1 யூஸ் பண்ணிட்டு j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ i j பிளஸ் பிளஸ். ஓகே, இதுல நம்ம வந்து ஸ்டார பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் விட்டுக்கோம். தென் வந்து அவ்வளோதான். இந்த 2த்தும் முடிஞ்ச உடனே எனக்கு அடுத்த லைன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுக்காண்டி பிரிண்ட் நியூ லைன் மாரி ஃபங்ஷன் குடுத்துருவேன். ஸோ இது வந்து அடுத்தடுத்துக்கு ஐட்ரேட் ஆகும். இப்போ கண்டிஷன் வந்து ஒரு மட்டும் அந்த ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆயிட்டு 1 டைம்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அந்த ஸ்பேஸ்ல நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா 4 வர இதாயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் குடுத்துருக்கோம். நம்ம என்ன ஏதோ மிஸ்டேக் என்னன்னா, நம்மளுக்கு வந்து n மைனஸ் iன்னு வச்சுக்கிட்டு, தென் வந்து 0 வர சாரி, நம்ம வந்து k குடுக்காம i டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன மிஸ்டேக்னால ஒரு இதாயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ப்ராப்பரா இப்ப வந்துருச்சு. இப்ப n மைனஸ் iங்கும்போது நம்மளுக்கு வந்து 5 இருக்கு. ஐங்கிற ஃபர்ஸ்ட் வந்து 4 டைம்ஸ் வந்து அலோகேட் பண்ணிரும். 1, 2, 3, 4 டைம்ஸ் ஸ்பேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு, தென் அடுத்ததுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஃபார் லூப்ப எக்ஸிக்யூட் பண்ணிரும். இதுல வந்து 1 டைம்ஸ் வந்து அந்த வந்துரும். ஸ்டார் வந்துரும். தென் அகைன் வந்து இது வந்து ட்ரூ ஆகும். ஐட்ரேட் ஆகும். தென் அகைன் இது ட்ரூ ஆகும்போது இது வந்து 3 டைம்ஸ் ஸ்பேஸ் விட்டுட்டு 2 டைம்ஸ்க்கு இதுக்கு அலோகேட் பண்ணிரும். ஓகே. இதுதான் நம்ம கீழ அப்படியே நம்ம காப்பி பண்ணி போட போறோம் டைமண்டுக்கு. ம். இத அப்படியே காப்பி பண்ணி நம்ம கீழ போட போறோம். சம் சேஞ்சஸ் தான். போட்டுட்டு இப்ப நம்மளுக்கு என்னது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு i வர பிரிண்ட் ஆகணும். ஸோ i வந்து என்ன இருக்குன்னா 5 குடுத்துருக்கு. 5ல இருந்து எனக்கு 1 வர பிரிண்ட் ஆகணும் ரிவர்ஸ்ல.
I மைனஸ் மைனஸ். ஓகே. இப்ப நீங்க இந்த கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க. இப்போ 1 இப்ப ஐயோட வேல்யூ என்ன இருக்கு? 5 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிரும் இந்த ஸ்டார். சோ இதுவும் அந்த மாரி தான். இத நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். அந்த ஐல மட்டும் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணாலே ஓகே தான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப ப்ரோகிராம் ரன் பண்றேன். ஓகே. நம்ம டைமண்ட் பேட்டர்ன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம டைமண்ட் பேட்டர்ன். ஒரு சேஞ்சுமே இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் கரெக்ட்டா போட்டாலே கீழ சின்ன ஒரு திங்க் பண்ணி நீங்க யோசிச்சாலே வந்துரும். இந்த மாரி. சோ நம்மளுக்கு இப்ப இதுல நம்பர்ல நம்மளுக்கு வேணும்னா ஒண்ணும் இல்ல. டைரக்ட்டா நீங்க வந்து ஜே பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க அவ்வளவுதான். ஏன்னா நம்ம 1ல இருந்து நம்பர் வர்ற மாரி தான் நம்ம போட்டோம். ஜே பிளஸ் ஸ்பேஸ். ஓகே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 நம்பர்ல வந்துரும். சோ எனக்கு இதுல வந்து 1, 2, 3, 4 அந்த மாரி வரணும். எல்லாமே 1, 2, 3 ஒவ்வொரு ரோலயும் உங்க நம்பர் வேணும்னா, ஸ்லைட் நீங்க தான் திங்க் பண்ணி யோசிக்கணும். சம்டைம்ஸ் அந்த மாரிலாம் எனக்கு கேட்டுருக்காங்க. சோ நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். இப்போ வந்து எனக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு பதிலா நான் கே பிளஸ் பிளஸ் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். தென் இதுலயும் கே பிளஸ் பிளஸ் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். சோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஓகே. நான் ஆல்ரெடி கே டிக்ளேர் பண்ணிட்டேன். சோ அதனால ஏன்னு வச்சுக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைன் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ, இதுல வந்து 2 டிஜிட் வர்றதுனால 1 வந்து கூடுது. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட லிங்க் குடுக்குறேன். பின் பிக்கப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.